வணக்க நண்பர்களே, மகேந்திரா மராசோ இது வந்து கட்சி செட் எப்படி மாத்திரம் பார்க்குறோம். இந்த டைப்பை பார்த்தீங்கன்னா மாஸ் ஃப்ளைவீல். இது பேர் மாஸ் ஃப்ளைவீல் பாரு, ஓகேங்களா? இது வந்து பாருங்கள், விலை ஜாஸ்தியாக இருக்கும். இது மாதிரி ஆடக்கூடாது, ஆடினாலும் கிளச்சி சென்ட்ரிங் வரும். அதை வச்சு நம்ம மாற்றுறோம். இதுக்கு பேர் 2L மாஸ் கிளச்சின்னு பேர், ஃப்ளைவீல் 2S மாஸ் ஃப்ளைவீல்னு பேர். இது பேர் இந்த பிள்ளைவும் அதிகமாக இருக்கக்கூடாது, இந்த சேக்கு இருக்கக்கூடாது. ரெண்டாவது இது மாதிரி தான் நல்லா பழுத்து போச்சுன்னா வந்து பிளேட் வந்து சரியாக கிரிப்பினஸ் இருக்காது, ஓகேங்களா? இந்த கிளச்சி பிளேட்டை மாற்றும் போது பிளேட் சேக்கை பார்க்கணும், இந்த கிரிப்பினஸ் பார்க்கணும். இதை பார்த்துட்டு இதை வேறு மாற்றிக்கலாம். இது பாருங்கள், இது புதுசு, இது அது இப்படி அடுத்து இது எந்த காட்டு பாருங்கள். இது வந்து லைட் சேக் தான் இருக்குது, ஓகேங்களா? இந்த மாஸ் ஃப்ளைவீலை மாற்றி கிளச்சி பிளேட்டை மாட்ட போகிறோம், ஓகேங்களா? இது வந்து மாஸ் ஃப்ளைவீல்னு சொல்லுவாங்க, இல்லைனா 2S ஃப்ளைவீல்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இதுக்கு பேர் இது வந்து லைட் ப்ளே தான் இருக்கணும். இது பாருங்கள், இது ரொம்ப ஓவராக ப்ளே ஆகுது. அதேமாதிரி கிளச்சி பிளேட் மாற்றும் போது சரிங்கன்னா இதிலே மேக்ஸிமம் எழுதியிருக்கும் கீர் பாக்ஸ் சைடு, ஃப்ளைவீல் சைடு, இன்ஜின் சைடுன்னு இருக்கும். இது பாருங்கள், இது கீர் பாக்ஸ் சைடுன்னு இருக்குது பாருங்கள், தெரியுங்களா? இதை பார்த்தா இந்த பொசிஷன் பார்த்து தான் நம்ம மாற்றணும், ஓகேங்களா? கீர் பாக்ஸ் சைடுனா இந்த சைடு வரும். இதுக்குள்ள டூல் வந்து T55, ஓகேங்களா? அது மாதிரி இந்த கிளச்சி பிளேட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை மாற்றும் போது இதில் வந்து நேம் எழுதியிருக்கும், ஃப்ளைவீல் சைடு, இன்ஜின் சைடுன்ட்டு, கீர் பாக்ஸ் சைடுன்ட்டு. இதை பார்த்தீங்கன்னா இப்போ கீர் பாக்ஸ் சைடு, கீர் பாக்ஸ் சைடுனா இது தலைகீழ போட்டு மாற்றணும். அது மாதிரி அதுக்கு முன்னாடி பார்த்தா இந்த இதான் அந்த கிளச்சி சென்டர் பக்கத்து பேசல் டூண்டு, ஓகேங்களா? இது தண்ணி அப்படி வச்சு சொல்லிக்கப்பா. இது வந்து மல்டி, இது நம்ம மாருதிக்கு எல்லாத்துக்குமே போல பெரிய வண்டி 2 மாடல் வருது. ஓகேங்களா? இது சென்டர் வச்சு இதை நம்ம வந்து பிளேட்டுக்கு சென்டர் பக்கத்து உள்ள ஃப்ளைவீலுக்கு சென்டர் பக்கத்து வந்து புஷ் வச்சுருக்கோம், டேப் வச்சுருக்கோம். அந்த அவுட்டில் வந்து சிலி மாதிரி கொடுத்து, ஓகேங்களா? ரிலீஸ் ஸ்ப்ரிங் பாஸு,
ரிலீஸ் பண்ணி புதுசு இது மாற்றும் போது ரிலீஸ் பண்ணிங்க நம்ம கம்பல்சரி கிளச்சி பிளேட்டை மட்டும் மாற்றணும். ஓகேங்களா? இது உள் சைடு வருது. அதுமாதிரி நம்ம கீர் பாஸ் ஆயில் ஊற்றுறது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை ஷர்ட்டு பக்கத்தில் இருக்குங்க. இதான் அந்த ஆயில் ஊற்றுற அந்த ப்ளக்கு, இந்த ரெட்டை தான் கட்டி நம்ம ஆயில் ஊற்றணும். கீர் பாஸ் ஆயில் ஊற்றணும். ஸ்டார்ட் ஊற்றணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த காடி கரெக்டாக உட்கார்ற ஒரு ஸ்டெப் இருக்கும் பாருங்க. உட்கார ஸ்டெப்பு கரெக்டாக நேரம் உட்காரணும். ப்ரெஸ் பண்ணிப்பேன். ப்ரெஸ் பண்ணிட்டு கரெக்டாக தெரிஞ்சதில்ல அந்த லாக்கு இந்த காடி மாதிரி இருக்கும். இந்த காடி நம்ம குறைச்சி தான் இதை அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த லாக்கு ப்ரெஸ் பண்ணிக்கணும். இது பார்த்தா வராது. ஒவ்வொரு உணதல்ல வேறா நான் செல்ஃப் மாட்டி கீழே ஒரு பணம் வச்சு அது மாதிரி இந்த கிராஸ் பர்லாம் கைட்டினா தான் இந்த கீர் பாஸை இறக்க முடியும். ஓகேங்களா? கிராஸ் பரில் தான் இந்த ஸ்டேர் மாதம் இதில் தான் வருது. அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் கை விட்டாச்சு. சீக்கிரம் ஓகே சார். சரி நியூ ரெட் அந்த கடை பாருங்க. அவ்வளோதான் எல்லாத்தையும் மாட்டிச்சு. இப்போ கீருக்கு அப்புறம் மாட்ட போகிறோம். அந்த கீருக்கு அந்த லாக் வச்சு ப்ரெஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்படி லாக் உட்காந்துச்சு. லாக்குமா அவ்வளோதான். கீர் கேப்பெல்லாம் மாட்டிச்சு. கீர் கைட்டின சஸ்பென்ஸ்லாம் மாட்டிச்சு. டச்செல்லாம் மாற்றிச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணிச்சு. கீர் போகிறோம். கீர்லாம் ஃப்ரீயாக இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, ரிவேர்ஸு.